விஜயின் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவத்தில் தற்போது தாவேகா நிர்வாகி மதியழகன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கரூர் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகி மதியழகன் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். இது ஜாமீனுக்கான ஆஜராக இருக்கிறாரா? மேலும் என்ன தகவல்? வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த கட்சியின் கரூர் மாவட்ட செயலாளரான மதியழகன் மற்றும் கட்சி நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் நீதிமன்ற காவலுக்காக அனுப்பப்பட்டனர். 15 நாள் நீதிமன்ற காவலில் இருந்த அவர்களில் 2 நாட்கள் கஸ்டடி வேண்டும் என்று, அதாவது உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவரான ஐஜி அசாகார் தலைமையிலான குழுவினர் அவரை 2 நாட்கள் கஸ்டடி எடுத்து விசாரிக்க கரூர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு கடந்த 2 நாட்களாக மதியழகன் கரூரில் உள்ள தற்காலிக சிறப்பு புலனாய்வு குழு அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வந்தனர். தற்போது விசாரணை முடிந்து சற்று முன்னர் மீண்டும் கரூர் நீதிமன்றத்தில் மதியழகனை ஆஜர்படுத்தியுள்ளனர். இங்கு அந்த நீதிமன்ற வளாகத்தில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்து நீதிபதியிடம் காவல்துறையினர், சிறப்பு புலனாய்வு காவல்துறையினர் விளக்கம் அளிக்க உள்ளனர். மேலும் தாவேகா தரப்பு வழக்கறிஞர் சார்பாக ஏற்கனவே மதியழகனுக்கு ஜாமீன் கேட்டு மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவானது வருகின்ற திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.